அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வசந்த பஞ்சமி 2025 கொண்டாடப்படுகிறது. இந்த வசந்த பஞ்சமியின் சிறப்புகள், பூஜை நேரம், கூற வேண்டிய சக்தி வாய்ந்த 5 மந்திரங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வசந்த பஞ்சமி விழா வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விழா. சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்கான மிகச் சிறப்பான நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மன் சிந்திய நீரிலிருந்து உருவான சரஸ்வதி தேவி உலகத்தையே பிரம்மதேவர் படைத்த பிறகு அவரது கையில் இருந்த கமண்டத்திலிருந்து சில துளி நீர் கீழே சிதறியது. அந்த நீரிலிருந்து உருவானவர்தான் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவி இவ்வாறு உருவான நாள்தான் வசந்த பஞ்சமி என்று சொல்லப்படுகிறது. கல்வி, கலை மற்றும் ஞானத்தில் சிறந்து விளங்க சரஸ்வதி தேவியை வழிபடும் நாள். தை மாதத்தில் வளர்பிறையில் வரும் பஞ்சமி திதியே வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது. பஞ்சமி திதியானது பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 9:14 மணிக்கு ஆரம்பித்து பிப்ரவரி 3ஆம் தேதி காலை 6:52 மணிக்கு முடிவடைகிறது. வசந்த பஞ்சமியின் பூஜை நேரம் பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 7:09 மணி முதல் மதியம் 12:35 மணி வரை சரஸ்வதி தேவியை பூஜிக்கக்கூடிய சிறப்பான நேரமாகும். இந்த நேரம் 5 மணி நேரம் 26 நிமிடங்கள் நீடிக்கிறது. வீட்டிலேயே சரஸ்வதி பூஜை செய்யும் முறை. நீங்கள் வீட்டில் பூஜை செய்வதாக இருந்தால் சரஸ்வதி சிலை அல்லது படத்திற்கு சந்தனம், குங்குமம் வைத்து மஞ்சள் ஆடை சாத்தி சாமந்திப்பூ போன்ற மஞ்சள் நிறத்திலான பூக்கள் கொண்டு மாலை போட்டு மஞ்சள் நிற பிரசாதங்கள் படைத்து பூஜிப்பார்கள். சிலை அல்லது படத்திற்கு முன் ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து பேனா, புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் அனைத்தையும் படைக்க வேண்டும். தொழில் செய்பவராக இருந்தால் தொழில் சம்பந்தமான பொருட்களையும் படைக்கலாம். 2 வெற்றிலைப்பாக்கு, 2 வாழைப்பழம் விளக்கிற்கு முன் வைக்க வேண்டும். புதிதாக கல்வி கற்கும் குழந்தைகளாக இருந்தால் ஒரு பித்தளை தட்டு அல்லது வாழை இலையில் நெல் பரப்பி குழந்தையின் கையை பிடித்து தந்தையோ தாயோ அல்லது தாத்தா பாட்டியோ ஆ என்ற அச்சரத்தை எழுத வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தால் அதே தட்டிலுள்ள அல்லது இலையிலுள்ள நெல்லில் முதல் குழந்தை எழுதிய ஆவை கலைத்துவிட்டு அடுத்தடுத்த குழந்தைகள் ஆ என்ற அட்சரம் எழுதலாம். பின் 5 சக்தி வாய்ந்த மந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை 108 முறை உச்சரித்து சாமந்தி மலர்களால் அர்ச்சித்து வணங்க வேண்டும். பின் தூப தீப ஆராதனைகள் காட்டி வணங்க வேண்டும். இந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் ஞாபக சக்தி அதிகரிக்கும், கல்வி ஞானம் பெருகும், புத்தி கூர்மை அதிகரிக்கும், படிக்கும் ஆர்வமும் அதிகரிக்கும். இவ்வாறு சரஸ்வதி பூஜை என்று இந்த மந்திரங்களை கூறினால் சரஸ்வதி அன்னை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நம் அறிவாற்றலை அதிகரிப்பதோடு பலவித கலைகளை எளிதாக கற்கும் ஆற்றலையும் புத்தி கூர்மையையும் அள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்ய வேண்டும். கூற வேண்டிய 5 சக்தி வாய்ந்த மந்திரங்கள். முதல் மந்திரம், மாணவர்களுக்கு நல்ல அறிவும் ஆற்றலும் அதிகரிக்க சரஸ்வதியின் பீஜ மந்திரம் ஓம் ஐங் சரஸ்வதியே நமஹா. இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது நல்லது. 2வது மந்திரம், மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஓம் ஐம் ரீம் க்ளீம் மகா சரஸ்வதி தேவியே நமஹா. மாணவர்கள் படிப்பில் வேலையில் கவனம் செலுத்த ஓம் வத வத வாக்வாதினி ஸ்வாஹா. 4வது மந்திரம், மாணவர்களின் நிறைவாற்றல் பெருக சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவதுமே சதா. 5வது மந்திரம், சரஸ்வதி காயத்ரி மந்திரம் ஓம் வாக்தேவியை வித்மகே பிரம்ம பத்னியை தீமகி தன்னோ வாணி பிரசோத்தயாத். இந்த மந்திரங்களை முடிந்தவரை 108 முறை உச்சரித்து மஞ்சள் பூக்களால்
சாமந்தி பூ அல்லது மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அர்ச்சித்து தூப தீப ஆராதனை செய்து வழிபடுவது சிறப்பு. இந்த பதிவின் மூலம் வசந்த பந்தமி அன்று சரஸ்வதி தேவியை எந்த மந்திரங்களை கூறி வழிபட்டால் சரஸ்வதி அன்னை மிகுந்த மகிழ்ச்சியடைந்து நம் அறிவாற்றலை அதிகரிப்பதோடு பலவித கலைகளை எளிதாக கற்கும் ஆற்றலையும் புத்தி கூர்மையையும் அள்ளித் தருவார் என்பதை அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று தோன்றினால் உங்களது உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.